ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் லேடிஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக காஞ்ச பட்டாணி வீட்டில் வாங்கி வச்சுருப்போம். அது நம்ம நைட்டே ஊற போட்டு காலையிலலாம் சமையல் பண்ணுறதா இருந்தால் எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பச்சை பட்டாணி இப்போ சீசனில் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் நீங்கள் இதை வாங்கி தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பட்டாணி மட்டும் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் இல்லை 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த மாதிரி நெய் டப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்கள். கடைசியில் அந்த டப்பாயில் சுற்றி ஒட்டி இருக்கக்கூடிய நெய்யெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை அடுப்பு பக்கத்தில் வச்சு அதை உருக்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஒரு சில பேர் வெந்நில கூட போட்டு அதை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம எடுக்கிற மாதிரி தான் அந்த ஐடியா. இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு பிரியாணி பண்ணும்போதோ இல்லைன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி ஏதாவது பண்ணும்போதோ இந்த மாதிரி ஒரு கரண்டி மட்டும் நம்ம அந்த பாத்திரத்துக்கு மேலே இப்படி வச்சுட்டு அந்த நெய் டப்பாயை அப்படியே அந்த கரண்டிக்கு மேலே நம்ம கமத்தி வச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி பொருட்கள் எதாக இருந்தாலும் கொதிக்கும் போது அதோட ஆவி பட்டு அந்த நெய் டப்பாக்குள்ளே இருக்க நெய் எல்லாமே உருகி அப்படியே வடிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டப்பாயில் உறைஞ்சிருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வடிஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அடியில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிக்கும்போது இன்னுமே மொத்தமாக எல்லாமே உருகி வந்துடும். ஒரு சொட்டு நெய் கூட நம்ம டப்பாயில் இருந்து வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெய் டப்பாயிலேருந்து லேபிள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாமையே இந்த டப்பாயெல்லாம் தூக்கி போட்டுட்ருப்போம். இனிமேல் இந்த மாதிரி யாருமே தூக்கி போடாதீங்க. ஒரு சொட்டு நெய் கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம வீட்டில் நம்ம ஆப்பம் சுடுவோம் பாருங்கள். இது இந்த புதுசாக வாங்கக்கூடிய அந்த இரும்பு சட்டியெல்லாம் பழக்கிறது அப்படிங்கிறதே ரொம்பவே கஷ்டம். அப்படி நம்ம பழக்கி எடுத்து வச்சாலுமே மறுபடியும் நம்ம முதல்ல ஆப்பம் சுடும்போது சரியாக வரவே வராது. என்னதான் பக்குவமாக மாவு அரைச்சி எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், நடுவில் வெந்துட்டு நான் கரண்டி வச்சு எடுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரிலாம் ராவி பார்க்க சுத்தமாக ஒட்டி தான் இருக்குது. இதை மெதுவாக எடுத்ததுக்கப்புறமா இல்லைன்னா தண்ணியில் கூட நனைய வச்சு அதை எடுத்துடலாம். மொத்தமாக எடுத்துட்டு இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இரும்பு சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடாகினதும் இந்த மாதிரி ஒரு பல்லாரி எடுத்துடுங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் பல்லாரியாக இருந்தால் போதும். அந்த மூடு பகுதி இருக்குது பாருங்க, அதை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி நிரப்ப வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின்பகுதியில் ஊசியால் குத்தி நம்ம நல்லா எண்ணெயில் தொட்டுட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இரும்பு சட்டியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் துருக்கரை எல்லாமே வந்துடும். ஒரு இடத்துல கூட எண்ணெய் படாமல் ஒட்டி ஒட்டி வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த மாதிரி ராவி விடலாம். இப்போ நான் நல்லா ராவி விட்டுட்டேன். மாவு ஊற்றி இதை நான் எப்படி சுட்டு எடுக்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது அடுப்பை மீடியமாக வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து விட்டுட்டேன். இதை நல்லா சுற்றி விட்டுவிட போகிறேன். சுற்றி விட்டுட்டு இது கொஞ்சம் குமிழி குமிழியாக வந்ததும் மூடி போட்டு மூடி விட்டுக்கிட்டேன். இப்போ ஆப்பம் ரெடி ஆகிட்டு இந்த சைட்லலாம் லைட்டாக நீங்கி வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த கத்தியை வச்சு காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ அழகாக உள்ளே போகுது அப்படின்னு. முதல்ல நம்ம கத்தியாலெல்லாம் சுரண்டும் போது சுத்தமாக வரவே இல்லை. இப்போ லைட்டாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து விட்டுருக்கேன். கையாலே எடுத்துட்டேன் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே போல் மறுபடியும் அந்த வெங்காயத்தை எண்ணெயில் முக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம், எல்லா இடமும் படிய மாதிரி. இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 ஆப்பத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி தடவி தடவி சுட்டிங்கன்னாவே போதும். அதுக்கப்புறமா நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஒரு வேளை எப்போமாவது ஒரு டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு வர்ற மாதிரி இருந்தால் மறுபடியும் வெங்காயத்தில் நீங்கள் எண்ணெயில் முக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ஆப்பம் வராது அப்படின்னு இரும்பு சட்டியை ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கூட்டு பொரியல் அந்த மாதிரி எல்லாமே செய்வோம். அந்த டைமில் வீட்டில் முருங்கைக்காய் பிடிக்காத ஆட்கள் எப்படியாவது ஒரு வீட்லையாவது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது என்ன காயாக அள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒதுக்குறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி டிப்ஸு. இப்போது இந்த முருங்கைக்காயில் இப்போ ஒரு மேல் பகுதி மூடு அந்த நுனி பகுதி இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கத்தியால் நேரே மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆக கீறி எடுத்துடலாம்.
எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த முருங்கைக்காய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சதை பகுதி இருக்குது பாருங்க, அதை இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். எடுக்கும்போது நமக்கு இது வந்து ஒரு காய் மாதிரியே வரும். இந்த சுரக்காய், வெள்ளரிக்காய்லாம் நம்ம வந்து ஒரு பொரியல் கூட்டு ஏதாவது வைக்கணும்னா கட் பண்ணி எடுப்போம் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி வந்துடும். ஒருவேளை நீளமான பீஸாக வந்ததுன்னா சின்ன சின்னதாக கூட கொஞ்சம் ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்படி எடுக்கும்போது இந்த முருங்கைக்காய், நம்ம முருங்கைக்காய் தான் சாப்பாட்டில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரியாமையே முருங்கைக்காய் வந்து சாப்பிட போகிறாங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலையை முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதை உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியெலாம் எடுத்து வச்சிட்டோன்னா கூட்டு, பொரியல், கிரேவி, குழம்புல கூட போடலாம், அவியல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோவில் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.